ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், திருத்தணி முருகனே துணை. நிறைய பேர் கேட்பீங்க, எதனால நீங்கள் எப்போவுமே திருத்தணி முருகனே துணை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான சத்திய வாக்கு உங்களுக்கு இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஜூன் 7ஆம் தேதி நான் நம்ம திருத்தணி கோவிலில் ஒரு பூஜை பண்ணியிருந்தேங்க. கணேஷ் குருக்கள், அவர் கணேஷ் மாமான்னு தான் சொல்லுவேன். அவர் சொல்லியிருந்தாரு, சரண்யா நான் இந்த தேங்காவை கொடுக்குறேன், அது உன் குலதெய்வ கோவிலில் போயிட்டு இந்த தேங்காவை உடைச்சிடு அப்படின்னு சொன்னார். நானும் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஜூலை 14, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் மேலே ஆகிறது. நான் என்ன நினச்சேன்னா, என்னோட குலதெய்வ கோவிலுக்கான தேவி கருமாரியம்மன் கோவிலுக்கு போயிருந்தேங்க, திருவேற்காடு. அங்கே போயிருக்கும் போது இந்த தேங்காவை குருக்கள் கிட்ட கொடுக்குறேன். அங்கே இருக்க குருக்கள் கிட்ட இந்த கவரில் பாருங்க, இதுலேயும் தேங்காய் இருக்கும் சரிங்களா. இங்கே கொடுத்தோன்னே அவர்கிட்ட சொல்கிறேன், இங்கே திருத்தணியில் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, இது கொப்பரை ஆகிட்டு இருக்கும், அதனால் நான் புதுசாக ஒரு தேங்காவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. என்னோட ஐயன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, தேங்காய் கெட்டு போயிருக்காது, ஆனால் கொப்பரை ஆகிட்டு இருக்கோன்னு. ஆனால் என்னோட ஐயனை பாருங்க, என் குழந்தை கொஞ்சம் பைத்தியக்காரி, என் மேலே அதிக நம்பிக்கையில் ரொம்ப விசுவாசமாக சொல்லுவா, கொப்பரையாயிட்டு இருக்கோம் சுவாமி, அதனால அந்த தேங்காவை கொடுத்துருங்கன்னு சொல்லுவா. ஆனா நான் அவளுக்கும் மேல கொப்பரையெல்லாம் ஆக விடலை, அந்த தேங்காவை அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு. எப்படி பிரமாதமா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 1.5 மாசம் மேல ஆன தேங்காங்க, நம்புவீங்களா? அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. நான் ஏன் திருத்தணி ஐயனை துணைன்னு சொல்றதுதான் இதனாலதான். யாருமே எனக்கு துணைக்குன்னு வராத போது என் ஐயன் திருத்தணி ஐயன் மட்டுமே எனக்கு துணை வந்தாருங்க. என்னோட குருநாதர் பரஞ்சோதி பாபாவோட ஆசினால என்னோட திருத்தணி ஐயனை பார்த்தேன். கிட்டத்தட்ட 2019 இந்த நாள், இந்த நிமிஷம், இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, அந்த நொடி வரைக்கும் என் கூட வர ஒரே சொந்தம் என்னோட திருத்தணி ஐயன் தான். அப்பா அம்மா, சொந்த ரத்த உறவுகள் எதுவுமே இல்லாத ஒரு பெண்மணிக்கு அவரே எல்லாமே இருந்து, அதாவது தாய் தந்தையா இருந்து எனக்கு நான் கொஞ்சம் எமோஷனல் தாங்க ஆவேன். ஏன்னா எல்லாமே இருந்து சின்ன பாருங்க, நான் பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அவரை முழுசா நம்பினா இதுவே ஒரு சாட்சி உங்களுக்கு. முருகனை நீங்க முழுசா அப்படியே நம்பிட்டீங்கன்னா, எப்படி இந்த தேங்காவை ரொம்ப நாள் கழிச்சு கூட கெட்டு போகாம வச்சிருக்காரோ, தேங்காய்க்கே அவரு இவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் போது பெரிய மனுஷங்க நம்ம, அவர் கண்டிப்பா பாதுகாப்பா இருப்பாரு. திருவேற்காட்டுல இருந்து வந்தோன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா உங்களோட லைஃப்லயும் அவர் ஏதோ ஒரு நல்ல சேஞ்ச் எடுத்துட்டு வருவாருங்க. எனக்கே இவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா என்ன? அந்த திருத்தணி ஐயன் உங்க கூட எப்பவுமே இருக்கட்டும். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. திருத்தணி முருகனே துணை.